ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சார்ட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. போடலான்னு நினைக்கும் போது போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது போட முடியல. அது என்ன கெஸ்ஸிங் வச்சா குரூப்பில் கொடுத்துருந்தோம். அது சி போர்டு 9 இல்லை 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சிங்கிள் நம்பராக சி போர்டில் 9 4 அப்படிங்கிற மாதிரி வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதை மட்டும் நேற்று ஹிட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் இப்போ வீடியோ போட முடியல அப்படின்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ ஏதோ போடுறது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ஓகே, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதம் சி போர்டு 0 வச்சு என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் அடித்த 0 இதை அடிச்சிருக்கான். இதுக்கு மேலே 0, இதுக்கு மேலே சி போர்டு 0, இதுக்கு மேலே சி போர்டு 0. ஓகேங்களா? இந்த சி போர்டு 0 அடிக்கும்போது ஒரு காமனாக ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், பிசி ஒரு நாள் விட்டு கீழே பிசி 12, ஒரு நாள் விட்டு கீழே 97, ஒரு நாள் விட்டு கீழே 37, இங்கே ஒரு நாள் விட்டு கீழே இங்கே அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த சி போர்டு 0 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போதெல்லாம் கீழே நமக்கு 7 அப்படிங்கிற நம்பரு ஒரு நம்பரு, இங்கே 7 37, இங்கே 97, இங்கே 12 அப்படின்னு வச்சுருக்கான். 7க்கு பவர் 2 அப்படின்னு அடிச்சிருக்கான். இப்போ லாஸ்ட் அடித்த 2 0க்கு இப்போ 3 லாஸ்ட் அடித்த 3 0க்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 97 37 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருப்பான். அது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 67 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒரு சிம்பிளாக யோசிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. இப்போது ஒத்தப்படையில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒத்தப்படையில் பார்த்திங்கன்னா 17 37 57 77 97 அப்படிங்கிற மாதிரி ஒத்தப்படையில் வரும். இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 17க்கு ஒரு 12 அப்படிங்கிற அடித்த மாதிரி இருக்குது. 97க்கு 97 அடித்தாச்சு. 37க்கு ஒரு 37 அடித்தாச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த 57 77 அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸில் இருக்குது. அப்போ நம்ம அது பிசியில் இன்றைக்கி நமக்கு ஒரு 5 நம்பர் ட்ரை பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 67 அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன். அது போக இந்த 57 அப்படிங்கிற ஒரு நம்பரு, இது 52 அப்படின்னு ஒரு நம்பரு. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 77 அப்படிங்கிற ஒரு நம்பர். 4 நம்பர் தான் வரும். இந்த 57 52 77 72. ஓகே, 5 நம்பர் வந்துருச்சு. 72 இந்த மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிசியில் இந்த ஒரு 5 நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி அது வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் என்ன உங்கள் கணக்கில் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை ஒரு 7 அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி இருக்குது. பாருங்கள். ஓகேவா? ஏ போர்டு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வந்தாச்சுன்னா இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். அது ஒரு பாக்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நல்லாவும் இருக்குது. பார்க்கலாம். சின்ன ஒரு ரூட்டு தான். ஓகே, இது சின்ன ஒரு ரூட்டு தான், பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு ரூட்டு தான். அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே எந்த மாதம்? நவம்பர் மாதமா? ஒரே ஒரு நிமிஷம், எங்கேயோ பார்த்தேன். இங்கே இருக்குது. நவம்பர் மாதம் பாருங்கள். இங்கே பி போர்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 3 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? 7 3 2 அப்படிங்கிற ஒரு நம்பரு. அது அப்படியே பாக்ஸில் நமக்கு இங்கே 237 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ அதே இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இங்கே அதே பி போர்டில் 106 அப்படின்னு இருக்கும். அது அடுத்த நாள் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக கொண்டு வந்து இங்கே அடிச்சிருப்பான். புரியுதான் பாருங்கள். நவம்பர் மாதம் அந்த சென்டரில் இருக்கிற 3 நம்பர் அப்படியே பி போர்டை மட்டும் எடுத்து 723 அப்படிங்கிறத பாக்ஸ் அடிச்சிருப்பான். அடுத்து 106 அப்படிங்கிறத பாக்ஸ் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு நேராக இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டில் எடுத்திருக்கான்.
ஓகேங்களா. அங்கே எப்படி பி போல் எடுத்தானோ அதே மாதிரி சி போலில் 896 பாக்ஸு. ஓகேங்களா, 896 பாக்ஸு. இதையே பேஸ் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து சி போர்டு இந்த 768 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இதை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற இந்த நம்பரு 780 அப்படிங்கிற நம்பர் கூட ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இங்கே அடித்ததை இதை பேஸ் பண்ணியே இங்கே நான் எடுக்கிறேன். 896 பாக்ஸு எப்படி அடித்தானோ அதே மாதிரி 768 பாக்ஸு இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இருங்க கலர் மாற்றி உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த 768 இங்கே வந்து பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணக்கு. 768 பாக்ஸ். இதில் ஒரு நம்பர் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ 786 அப்படிங்கிற நம்பரு மேக்ஸிமம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 786 அப்படிங்கிற நம்பரு வராதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. அது போக இன்னொரு நம்பரு இங்கே 768 அப்படிங்கிற ஒரு நம்பரும் வந்துருச்சு. ஓகேவா, இந்த 768ங்கிற நம்பர் வந்துருச்சு. பாக்கி 4 நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, 786 அப்படிங்கிற நம்பர் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி 768 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போது இப்போ பேலன்ஸ் இருக்கிற 4 நம்பர் பார்த்திங்கன்னா 867 அப்படின்னு வரலாம், 876 அப்படின்னு வரலாம், வேறு என்ன வரலாம், 678, 687. ஓகேங்களா, இந்த நம்பரு தான் பாக்ஸில் பேலன்ஸ் இருக்கிற நம்பரு. இந்த 2 நம்பர் வருமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த 786 அப்படிங்கிற நம்பர் என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து வருமா அப்படிங்கிறது தெரியலை, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. நான் இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். அது வருமா வராதா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.